அதற்கு தாவேகா ஜோசப் விஜய் துணை போகக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்று மேகதாட்டனை கட்டவிட மாட்டோம், காவேரி நீரை பாதுகாப்போம். பாஜக விரிக்கின்ற வலையில தமிழ்நாட்டு மக்களை கொலை செய்வதற்காக முதலமைச்சர் செல்லுகிறார். ஆகவே முதலமைச்சர் கர்நாடகம், பெங்களூர் செல்லக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரல். தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாகும். பெங்களூர் செல்லக்கூடாது. And I have called a all-party meeting on Sunday on this Kaveri issue, and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. We wholeheartedly want to discuss, work out in the best interest of both the states. வணக்கம், இது அறக்கழகம். இன்று நாம் சந்திக்கின்ற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்ததை ரத்து பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்திருக்காங்க. முதல் கட்டமாக இது எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு? செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த தலைமைக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு பணியாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிகு செயல் வீரன். செயல் வீரனை பார்த்தாலே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு பிடிக்காது. அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி இணைஞ்சதுக்கு பின்னாடி தான் பொதுவாகவே கொங்கு மண்டல பகுதி அதிமுகவின் கோட்டையாக தான் இருந்து வருது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த பகுதியில் முழுமையாக அதிமுக தான் 30க்கும் மேற்பட்ட, கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி. செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பின் கருதி அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை போட்டியிட்டு ஒன்றிய அரசு முழுமையாக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மோடி ரோடு ஷோ அமித்ஷா பலமுறை ஒன்றிய இணையமைச்சர் நம்முடைய முருகன் அவர்கள் ஊட்டியில் நின்று எல்லாமே அங்கே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பார்த்தும் அவர்களால் வெற்றி பெற முடியல. கொங்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றப்பட்டது. இது ஒன்றிய அரசுக்கு உறுத்தலாக இருந்த காரணத்தினால திமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருக்கும்போது இருந்த ஊழல்னு சொல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொன்ன ஒரு குற்றச்சாட்டு ஊழல் வழக்கின் அடிப்படையில் அவரை கைது செய்து அதன் மூலமாக அமலாக்கத்துறையை வைத்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்குள்ள 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அமலாக்கத்துறையுடைய கடுமையான, இந்தியாவிலேயே அமலாக்கத்துறை இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிட்டது செந்தில் பாலாஜிட்டு தான். அவர் அதிமுகலேருந்து வந்தார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்தார். அதனால் அவர் ஈஸியாக கட்சி மாறிடுவார்னு சொல்லி இங்கே ஒரு ஷிண்டே உருவாக்கலாம், மராட்டிய மாநிலம் போன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எட்டப்பனை உருவாக்கலாம் அவங்க கருதுனாங்க. ஆனால் அவர் தான் இருக்கின்ற தலைமைக்கு என்றைக்கு விசுவாசமாக இருந்து பழகக்கூடியவர். அந்த அடிப்படையில் எத்தகைய சோதனை ஏற்பட்டாலும், என்னுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொன்னாலும் கூட நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருப்பேன் என்று சிறையிலே பல சோதனைகளை தாண்டி இருந்தார். இப்போ அவரை திரும்ப ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தினாங்க. நாடாளுமன்றத்தில் முழுமையாக கொங்கு மண்டல பகுதியை திமுக வெற்றி பெற வைத்தார், உள்ளாட்சியில் வெற்றி பெற வைத்தார். இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தலே அது மாதிரி அவர் மேலே கணக்கு போட்டாங்க. அவர் நிச்சயமாக இது ஒரு பெரிய இவிஎம் மோசடி, ஒரு அலைன்னு சொல்லலாம், எப்படியோ மாறினாலும் அவர் வெற்றி பெற்றார். இப்போ திமுகவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டல பகுதியில் ஒரு தலகர்த்தராக, தளபதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மனிதர் செந்தில் பாலாஜி. அவரை எப்படியாவது பழி வாங்கணும், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வரணுன்றது தான் பாஜகவின் வேலை, தாவேகா வேலையாகவும் இருக்குது. இப்போ 3 இடைத்தேர்தல் நடந்தால் அங்கே கரூரில்
தாராபுரத்தில், பெருந்துறையில் 3மே கொங்கு மண்டல பகுதியில் தான் இடைத்தேர்தல் நடக்கும். செந்தில் பாலாஜி ஃப்ரீயாக இருந்தால் விஜய் 300 தடவை கரூருக்கு வந்தாலும் சரி, தாராபுரத்துக்கு வந்தாலும் சரி, பெருந்துறைக்கு வந்தாலும் சரி, செந்தில் பாலாஜியை வெற்றி பெற முடியாது. செந்தில் பாலாஜி நிச்சயமாக அங்கே களப்பணியாற்றுவார். அவர் களப்பணியாற்றுற அளவுக்கு ஒட்டுமொத்த தாவே காவலையே, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் புதிதாக அணிந்திருக்கக்கூடிய கூட்டணியே இருந்தால் கூட செந்தில் பாலாஜியுடைய களப்பணிக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. கோழைத்தனமாக அவர் மேலே வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே அவங்க வந்து இந்த குதிரை பேரம் அவர் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? திமுக ஆட்சிக்கு வரப்போகுதா? 70 எம்எல்ஏ வேணும் திமுக ஆட்சிக்கு வரணும்னா. அதனால் இதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம். அது மாதிரி இப்போ டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு சொல்லி அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த ஊழல் நேற்றுக்கு 45 இடங்களுக்கு மேலே ரைடு பண்ணி அவரை மிரட்டி பார்க்குறாங்க. அவர் நேற்று அழகாக பேட்டியில் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நீ என்ன வேணாலும் சோதனை பண்ணிக்க, என்ன வேணாலும் பெண்ணு, முன்ஜாமீன் ரத்தா பார்ப்போம். அவர் ஜெயில் பார்க்காதாலா? ஜெயில் 2 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருந்துட்டார், எல்லா சித்திரவதையும் பார்த்துட்டாரு. அதனால் ஜெயில்னா பெயில் இருக்குது, நிச்சயம் ஜெயிலுக்கு போனால் பெயில் உண்டு. அதனால் ஜெயிலு, பெயிலு, ரைடு, அமலாக்கத்துறை ரைடவே சந்தித்தவர், இடி ரைடை பார்த்தவர், இந்த தாவேகாவுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸை வச்சு அவர் சமாளிக்க மாட்டாரா? அதனால் இடைத்தேர்தலை மனதில் வைத்து இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியை முடக்கணும், அவரை ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும். ஏன் அவர் வந்து அமலாக்கத்துறையுடைய வழக்கில் சிறையில் இருக்கும்போது தான் நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு. கொங்கு மண்டலமே ஏன் அண்ணாமலையே தோக்கலையா கோயம்புத்தூரில்? சிறை எங்கே இருந்தாலும் திறமைக்காரன். நீங்கள் சிறை கொட்டடியில் இருந்தாலும் சரி, தனிமை சிறையில் இருந்தாலும் சரி, நீ தீவில் கொண்டு போய் செந்தில் பாலாஜியை விட்டாலும் ஒரு செல்ஃபோன் போதும், அவர் ஆட்டி படைச்சிடுவார். அதனால தான் பயந்துக்கிட்டு தாவேக அரசு அவர் மேலே பழி வாங்கணும், அவர் ஜெயிலுக்குள்ளே வைக்கணும், இந்த இடைத்தேர்தலுக்கு அவர் வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக மிரட்டி பார்க்குது. மிரட்டலை கண்டு செந்தில் பாலாஜி நிச்சயமாக அஞ்ச மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு சட்ட பாதுகாப்பை வழங்கும், மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அதனால் செந்தில் பாலாஜியை பழிவாங்க நோக்கோடு தான் இந்த வழக்குகள் பாய்கிறது, இந்த நடவடிக்கையெல்லாம் தொடருகிறது. மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, மக்கள் எல்லா செய்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தாவேக அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கையை நிச்சயமாக நாடும் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். செந்தில் பாலாஜி அனைத்து சோதனைகளையும் அனைத்து தடைகளையும் முறியடித்து வெற்றி காண்பார். ஓகே, இந்த இப்போ முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, இப்போ அவர் வந்து மீண்டும் ஒரு கைது நடவடிக்கை இருக்குமா? ரத்து பண்ணியிருக்காங்கன்னா மேல்முறையீடு நம்ம போய் மேலே போய் கேட்கலாம், ஜாமீன் கேட்கலாம். அவரை கைது பண்ணால் என்ன செய்ய முடியும்? ஆளுக்கு லைஃப்பில் வைக்க போகிறாங்களா? ஆயுள் தண்டனை வைக்க போகிறாங்க? இல்லை, திரும்ப பெயில், ஜெயிலுக்கு போனால் பெயில் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜெயிலில் போய் எத்தனை வருஷம் வைக்க போகிறீங்க? நீதிமன்ற பரிபாலன முறையில் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்கிறேன், ஜெயிலுக்கு போனால் நீ எந்த வழக்கில் போடுறியோ அதுக்கு 10 நாளோ 15 நாளோ ஜெயிலேருந்து வெளியே வர போகிறோம், வழக்கை சந்திக்க போகிறோம். அதனால் சட்ட நடைமுறைகளில் ஜாமீன், பிணை மனுன்றது உண்டு. அதனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி பயப்பட மாட்டார். அதுக்கு மேலே பெயில் ரத்தாய் ஜெயிலுக்கு போனால் ஜெயிலிருந்து வெளியே வர போகிறோம், பெயிலில் வர போகிறோம். இது சட்ட நடைமுறை தான். அதனால் இது இந்த பூச்சாண்டிக்கு, இந்த பயமுறுத்தல், இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் செந்தில் பாலாஜியோ திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது. இப்போது இதுக்கிடையில் இன்றைக்கி மேகதாது அணை விவகாரம் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு. பார்லிமெண்ட்லேயே இது மேகதாது அணை வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாருன்ட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன பதிவு ஒன்று விட்டிருக்காரு. விரைவில் போராட்டம் வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருந்திருக்காரு. இதுக்கிடையில் கர்நாடகாலேயும் அதுக்கு எதிர்வினையாக ஜனநாயகனோட போஸ்டர் கிழிக்கிறது மாதிரியான ஒரு நடவடிக்கை, ஒரு போராட்டம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மேகதாது அணையை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதலமைச்சர் நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ தமிழ்நாட்டில் ஜனநாயக நடைமுறையில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் விஜய். ஆமாம். அதனால் அவருடைய படத்தை அவமதிப்பது, அவமானம் செய்வது என்பது தமிழனை அவமதிப்பதாக, முதலமைச்சரை அவமானப்படுத்துவது தமிழனை அவமதிப்பதாக தான் நான் கருதுகிறேன். இத்தனைக்கு அவர் வாயில்லா பூச்சியாக இருக்கார், மௌனியாக இருக்கார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர்களெல்லாம் பேசுகிறார்கள். நாட்டின் முதலமைச்சர்
மௌனமாக இருக்கார். ஏற்கனவே ஜனநாயகம் படம் வசூல் கெட்டு போயிடும், கர்நாடகத்தில் பெங்களூரில் ஓடட்டும் அப்படின்றதுக்காக ரெண்டாவது அவர் அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்கிற முதலமைச்சருடைய படத்தை அங்கே கிழிப்பது, அவருடைய ஜனநாயகம் படத்துக்கு எதிராக அங்கே நடந்து கொள்வதெல்லாம் கர்நாடக மக்கள், அங்கே யாரோ கர்நாடகத்தில் ஒரு தீவிரவாத அமைப்புகள் இந்த மாதிரி 2 மாநிலக்கூடிய நல்லுணர்வை, ஒரு நட்புணர்வை, நம்மெல்லாம் திராவிட சகோதரர் என்ற நட்புணர்வை, ஒரு மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெறித்தனமான அரசியலை ஊக்குவிப்பதாக செயலாக நான் கருதுகின்றேன். விஜய் படத்தை அவமரியாதை செய்ததை நான் முதலிலே ஒரு தமிழ்நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எங்கள் இயக்கத்தின் சார்பிலும் நான் அந்த படத்தை அவமரியாதை செய்வதற்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, மேகதாட்டு அணை என்பது அது நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற மேலவையில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போ கேள்வி எழுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாரு, ஒன்றிய நீர்வளத்துறை இணையமைச்சர் உச்சநீதிமன்றம் மேகதாட்டு அணை கட்டக்கு தடை ஒன்றும் சொல்லலை, கட்டக்கூடாதுன்னு சொல்லலைன்றாரு. இதே ஒன்றிய பாஜக அரசு இதற்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே கேள்விக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக இதே மேலவிட பேசப்பட்டிருக்கு. இரட்டை வேடத்தை பாஜக அரங்கேற்றுகிறது. எப்படின்னு கேட்டால், அவங்க கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்துறதுக்கு கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி மேகதாட்டு அணை கட்டுவதற்கு பாஜக அங்கு ஆதரவு நிலை எடுக்கின்ற நிலையை அரசியலுக்காக, அரசியல் லாபத்திற்காக பாஜக தமிழர்களை வஞ்சிக்கின்ற அடிப்படையில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு பச்சை கொடி காட்டுகிறது. இது ஒன்றிய அரசு தமிழர்களை, பாஜக அரசு, மோடி தலைமையிலான அரசு தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்கிறது. எந்த அடிப்படையிலும் மேகதாட்டு அணை கட்டவிட மாட்டோம், கட்டக்கூடாது. அது நீர்வள பாதுகாப்பு, அணை பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமானது. எப்பயுமே அது குடகு மலையிலிருந்து வருது, காவிரி உற்பத்தியாகி வருது. மடைப்பகுதி நம்ம தான், கீழ்மடை பகுதி என்பது தமிழ்நாடு தான். அதில் கீழ்மடை பகுதி பயன்படக்கூடிய பகுதி கேரளா, பாண்டிச்சேரி போன்ற தென் மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த காவேரி நீரை பயன்படுத்தக்கூடிய தென் மாநில நீர்ப்பாசன மக்களுடைய அனுமதி இல்லாமல் அணை கட்டக்கூடாது என்பது நீர் அணை பாதுகாப்பு விதி சொல்லுது. அப்போ உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காவேரி நீரை கீழ்மடை பகுதி பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் அனுமதி கொடுக்காம நீ கர்நாடகா மேகதாட்டு அணை கட்ட முடியாது, கட்ட விடமாட்டோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நான் போய் கர்நாடகத்தில் போய் முதலமைச்சர் சிவகுமாரை பார்க்க போகிறேன்னு சொல்கிறது சட்டவிரோதமானது. ஏன்னு கேட்டால், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 2011 புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்கள போய் உச்சநீதிமன்றம் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஜெகதீஷ் சட்டர் நினைக்கிறாங்க முதலமைச்சராக இருந்தார். கர்நாடகத்துக்கே போய் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே இந்த பேச்சுவார்த்தை வீண், எந்த முன்னேற்றமும் ஏற்படலைன்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் உச்சநீதிமன்றம் இனிமேல் உங்களுக்குள்ளே பேசிக்கிற வேணாம், இந்த விவகாரத்தை காவேரி மேலாண்மை வாரியம் பார்க்கும், காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு ஒழுங்காற்றுக்குழு, காவேரி ஒழுங்காற்றுக்குழுன்னு ஒரு அமைச்சர், அப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் மாதம் நீங்கள் இவ்வளவு குறுவை சாகுபடிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி, இதை சம்பா சாகுபடிக்கு இவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை காவேரி மேலாண்மை வாரியம் உச்சநீதிமன்றத்துடைய அனுமதியோடு வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படை தான் நம்ம காவேரி மேலாண்மை வாரியத்தில் கூட இப்போ கேட்டிருக்கோம். குறுவை சாகுபடிக்கு எங்களுக்கு ஜூன் 12 மேட்டூர் அணை நாங்கள் திறக்கணும், அங்கே பயிரெல்லாம் வாடி கிடக்கிறது டெல்டா பகுதியில், எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, பெங்களூரில் குடிநீருக்கே எங்களுக்கு இப்போ தட்டுப்பாடாக இருக்குது, அதனால் தண்ணீர் தர முடியாதுன்ற நிலைமைக்கு வர்றாங்க. ஒழுங்காற்று ஆணையம், காவேரி ஒழுங்காற்று ஆணையம் நேற்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது, தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அவங்க நாங்கள் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு சொல்லுவோம் என்று
கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் சொல்லுகிறார். இந்த சட்ட நடவடிக்கையெல்லாம் இருக்கும்போது உச்சநீதிமன்ற பாதுகாப்பில் காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி நடுவர் மன்றம், காவேரி ஒழுங்காற்று குழு இவ்வளவு இருக்கும்போது முதலமைச்சர் நான் போய் பேசுறேன்னு சொல்றது இது எல்லாத்தையும் அவமரியாதை பண்ண மாதிரி. உச்ச நீதிமன்றத்தை, ஒழுங்காற்று ஆணையத்தை, காவேரி நடுவர் மன்றத்தை, காவேரி மேலாண்மை வாரியத்தை அவமரியாதை செய்த மாதிரி ஆகும். அதனால் முதலமைச்சர் சட்ட ஆலோசனை பண்ணுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, காவேரி டெல்டா பகுதி விவசாயிகளுடைய அமைப்பை கூட்டுங்க, கூட்டி இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டு பேசணும். பேச்சுவார்த்தை மூலம் இது நடக்கிறது இல்லை. எடியூரப்பா நம்முடைய துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட பேசி முதலமைச்சர் அன்றைக்கு ஸ்டாலின் வர சொன்னாங்க. பேச்சுவார்த்தை என்பது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, நீதிமன்றம் ஏற்கனவே புரட்சித்துறை அம்மா ஜெயலலிதாவை பேச சொல்லி அவங்களே கர்நாடகம் போய் பெங்களூரு போய் ஜெகதீஷ் ஷெட்டர் அன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட பேசி எந்த பயனுமில்லாத காரணத்தால் இங்கே நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும்போது நீதிமன்ற நடவடிக்கைகளை மீறி பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்று சொல்வது காங்கிரஸ் விரிக்கின்ற வலையில, பாஜக விரிக்கின்ற வலையில தமிழ்நாட்டு மக்களை உழச் செய்வதற்காக முதலமைச்சர் செல்லுகிறார். ஆகவே முதலமைச்சர் கர்நாடகம் பெங்களூரு செல்லக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரல். தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமாகும். பெங்களூரு செல்லக்கூடாது. ஒழுங்காற்று ஆணையத்திலே நமக்கு இருக்கக்கூடிய நீரை வாங்கி தருவதற்கு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் அதை தவிர்த்து நீதிமன்ற நடவடிக்கைகளை மீறி கர்நாடகா தொடர்ந்து பேசுவது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கின்றது. கர்நாடகம் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் பூஜை செய்வோம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு அங்கே அராஜகம் நடக்கிறது. அங்கே வெறியை தூண்டி விடுகிறார்கள், கன்னட வெறியை தூண்டி விடுகிறார்கள். எல்லையில் போராட்டம் நடத்துகிறாங்க, தமிழ்நாடு பஸ்களை அடிக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பொறுமையோடு இருக்கிறோம். ஆனால் அந்த பொறுமைக்கு எல்லை உண்டு. அதனால் மாற்றம் என்ற அடிப்படையில் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சட்ட நடவடிக்கைகளை, சட்ட மேலாண்மையை, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமே தவிர போய் காங்கிரஸ் விரிக்கின்ற வலையில் நீங்கள் விழக்கூடாது. நீங்கள் ராகுல் காந்தி ஆதரிக்கீங்க. ராகுல் காந்தி 2 நாளைக்கு முன்னாடி மதுரை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஆமாம், நீங்கள் உங்கள் பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சி நல்லா அரவணைப்போடு இருந்தீங்க. இப்போ அவர் தான் சிவகுமாருக்கும் தலைவர், மாணிக்க தாக்கூருக்கும் ராகுல் தான் தலைவர். தமிழ்நாட்டுக்கும் அவங்க தான் வர்றாங்க, கர்நாடகத்துக்கும் ராகுல் காந்தி தான் அகில இந்திய தலைவர் கார்கே இருக்கிறாரு. அதனால் கூப்பிட்டு பேசி மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, தமிழ்நாடு வறண்டிருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் சிவகுமாரை பார்க்க போறேன்னு சொல்றது நீதிமன்ற அவமதிப்பாகும். ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டவிரோதமான நடவடிக்கையில், சட்ட அவமதிப்பு செயலில் ஈடுபடக்கூடாது, மேகதாட்டு அணை கட்டக்கூடாது. கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டின் சார்பில் சட்ட நடவடிக்கையில் மேற்கொள்ள வேண்டும். ஓகே, இறுதியாக இந்த அணை கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில் இந்த எதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? அணை கட்ட விட மாட்டார், தமிழ்நாடு மக்கள் கட்ட விட மாட்டோம், சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுவோம். வன்முறைக்கு இடம் இல்லை, அவங்க வன்முறையை தூண்ட பார்க்குறாங்க. பாஜக கட்சி அங்கேயும் இந்து தான் இருக்கான்றான், தமிழ்நாட்டில் இந்து தான் இருக்கான்றான். ஏன் இந்துக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதானே? கர்நாடகா இந்துக்கு மட்டும் ஆதரவு பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இந்து இல்லையா? முருகன் கோயிலில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் நாங்கள் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறியே, தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு சர்வே கல்லில் போய் தீபம் ஏற்றணும்ன்ற, இந்துக்களுக்கு பெரிய புனிதமாக கெட்டு போச்சுன்ற. இங்கே மேகதாட்டு அணையில் காவேரி டெல்டா பகுதியில் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை பகுதியில் வாழ்கிறவன் யாரு? காவேரி நீர் நம்பி வாழ்ந்தவன் இந்து தானே? அந்த இந்துக்களுக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய இந்து அரசு அங்கே இருக்கிற இந்து தானே? இந்து மக்களுக்கு போராட வேண்டியான பாஜக. அது மாதிரி காங்கிரஸ் கன்னியாகுமரி முனையிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்தே மாதரம் நாங்கள் பாரத தாயின்னு சொல்கிறீங்க. அந்த பாரத தாய் பெற்ற பிள்ளைகள் இங்கே வறண்ட பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் கர்நாடக காங்கிரஸை கட்டுப்படுத்த வேண்டியதானே? அதனால் ஏமாற்று வேலையை பாஜக காங்கிரஸ் செய்கிறது. அதற்கு தாவேகா, ஜோசப் விஜய் துணை போகக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுந்து நின்று மேகதாட்டு அணை கட்டவிட மாட்டோம், காவேரி நீரை பாதுகாப்பு. ஓகே, உங்கள் கூர்மையான விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு வருகிறேன். இந்த விவாத சூழலை அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி தொடர். நன்றி.